ஹலோ எவ்ரிவன், நான் தான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா CHSL 2023 August 2 ஷிஃப்ட்டு வந்து நம்ம 4th ஷிஃப்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? மேக்ஸ் கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? காஸ் இஸ் ஈக்குவல் டு 63 டிவைடட் பை 65. காஸ்னா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபோட்டன்ஸ். கரெக்டாக? அப்படி இப்படி எழுதிக்கலாமா? அட்ஜசன்ட் என்னது 63, ஹைபோட்டன்ஸ் என்ன 65. அப்போ இங்கே என்ன வரும்? 16ன்றது வருமா? 16, 63, 65ன்றது ஒரு ட்ரிப்ளெட். நெக்ஸ்ட்டு tan A ப்ளஸ் cot Aவோட வேல்யூ தான் கேட்குறான். முதல்ல இந்த tan A cot Aவை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள். tan Aவை sin பை காஸ்ன்னு எழுதலாம், காட்டை காஸ் பை சைன்னு எழுதலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும்? sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டிவைடட் பை சைன் இன்டூ காஸ். இந்த மாதிரி வந்துடும். sin ஸ்கொயர் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1. இங்கே sin இன்டூ காஸ். sin இன்டூ காஸ். சைன்னா என்ன? ஆப்போசிட் பை ஹைபோட்டன்ஸ். காஸ்னா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபோட்டன்ஸ். அதாவது ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை ஓ இன்டூ ஏ நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஹெச் ஸ்கொயர் என்னது? 65. கரெக்டாக? ஹெச்ன்றது 65. அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 65 ஸ்கொயர் டிவைடட் பை 16 இன்டூ 63. 65 ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? நம்ம வந்து 5ல் முடியக்கூடிய ஷார்ட்கட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டூல்ஸு சீரீஸில் இருக்குது, அது பார்க்காதவங்க பார்த்துருங்க. 42 25 வருமா? 16 இன்டூ 63 என்ன வரும்? 1008. நான் ஆல்ரெடி வந்து இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் பண்ணுறேன் பாருங்கள். 6 18 36 39 8010. ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல, டக்குன்னு வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். இதுக்கான ஷார்ட்கட்டும் நம்மளோட டூல்ஸ் சீரீஸில் போட்டேன். 1008ன்னு இருக்குது. நான் ஜஸ்ட் இதை 1000ன்னு எடுத்துக்கிறேனே, பிகாஸ் நான் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 5 2 3ன்னு இருக்குது. நான் 1000ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சருன்றது என்ன வரும்? பையன் ஹேங் ஆகிட்டானா? ரைட்டு. ம் 4.225 வரும். கரெக்டாக? அப்போ அப்ராக்சிமேட்லி 4ல் தான் இருக்க போகுது. ஸோ ஆன்சர் 4.19. அடுத்து ஏபிசி. ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள். நான் என்ன பண்ணுறேன்னா பிசியிலேருந்து டியை வந்து அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஏசிடியோட வேல்யூ என்ன? 127. ஏபிசியோட வேல்யூ என்ன? 35. ஏபிசியோட வேல்யூ என்ன? 35. எப்பயுமே நீங்கள் மற்ற எல்லா கொஷினுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபுல் ரீடுன்றதை பண்ணிடுங்க. ஆனால் ஜியாமெட்ரி கொஷினை பொறுத்த வரைக்கும் கொஷினை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு இன்னிய ட்ரையாங்கிள் ஏபிசினா நீங்கள் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வரைஞ்சாதான் உங்களால் நெக்ஸ்ட்டே உங்களுக்கு புரியும். அதனால் என்ன பண்ணுங்கள், இப்போ ஜியாமெட்ரி கொஷினாக இருந்ததுன்னா முதல்ல வந்து அவன் என்ன கொடுத்துருக்கான்றத பேசிக்காக பார்த்துட்டு, பேசிக்காக மீன்ஸ் அவன் ஏபிசி ட்ரையாங்கிள்னு சொன்னான்னா ஏபிசி ட்ரையாங்கிளை போட்டுட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது? எக்ஸ்டீரியர் ப்ராப்பர்ட்டியா, அதாவது இது ஆல்ஃபா இது பீட்டானா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதான் இங்கே வரப்போகுது. கரெக்டாக? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 127னா பீட்டாவோட வேல்யூ 35. 127. அவன் கேட்குறது ஆல்ஃபா, அதாவது பிஏசியோட ஆங்கிள் என்னன்றது கேட்குறான். விச் இஸ் எவ்வளோ வரும்? ப்ளஸ் இது ப்ளஸ் 35. இந்த பக்கம் போச்சுன்னா 35 மைனஸ் பண்ணோன்னா 2 9 92ன்றது தான் என்னோட ஆன்சராக வரும். அடுத்து the sum of the radius of the base and height of a cylinder 42. If the total surface area of the cylinder is 6336 meter square, find the curved surface area of the cylinder correct to 2 places of decimal. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றதை நம்ம கொடுத்துருக்கான். டிஎஸ்ஏன்றது என்னது? 2πr h + r சிலிண்டரோட அந்த டிஎஸ்ஏன்றது. சிஎஸ்ஏ என்னன்னு கேட்குறான். அதே 2πr h. இப்போது எனக்கு டிஎஸ்ஏ கொடுத்துருக்கான், நான் சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுறேன்? இந்த டிஎஸ்ஏ இந்த 2πr h + r இதில் நான் என்ன பண்ணிடுறேன்? ஜஸ்ட்டு
ஹெச் ப்ளஸ் ஆர், அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட டிஏசேல ஹெச் ப்ளஸ் ஆரை டிவைட் பண்ணுறது மூலிமா இது கேன்சல் ஆகிடும். அப்புறம் நான் ஒரு ஹெச்சை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறதுனால எனக்கு என்ன வந்துடும், சிஎஸ்ஏன்றது எனக்கு கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும் சிஎஸ்ஏ. ஓகேவா, இதுதான் இதோட ஷார்ட்கட்னு சொல்லலாம், இல்லை கண்டென்ஸ்டு மெத்தடு, வாட் எவர் பேர் நம்ம வச்சுக்கிறதான். ஹெச் ப்ளஸ் ஆரோட வேல்யூ எவ்வளோ, 42 மீட்டர். இப்போ நமக்கு ஹெச்ன்றதை தான் இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல நம்ம ஹெச்சோட வேல்யூன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், 633 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆரோட வேல்யூ தெரியாது, ஹெச் ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்ன, 42. ஓகேவா, டிஎஸ்ஏவை தான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ அப்படியே கேன்சல் பண்ணலாமா, இது எத்தனை டைம்ஸ் வரும், 6 டைம்ஸ் வருமா. அகைன் இதை கேன்சல் பண்ணோன்னா 1056. அகைன் நான் என்ன பண்ணுறேன், 11ஆல் கேன்சல் பண்ணுறேன். அப்படி 11ஆல் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும், 2 1 1 கிடையாது, 96ன்றது கிடைக்குதா. இப்போ 4ஆல் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 16ன்றது கிடைக்கும். அதுதான் என்னோடய ரேடியஸ். ரேடியஸ் 16, ஹெச் ப்ளஸ் ஆர் 42னா ஹைட் எவ்வளோவா இருக்க போகுது, ஹைட்டுன்றது 18 இருக்கணுமா. 16 + 18 தான் எனக்கு 42 அப்படின்றது கிடைக்குது. கரெக்டாக 42 இல்லையே, 42 தானே போட்டிருக்கு. ஓகே, ஸோ 42 - 16 பண்ணோன்னா 3 6 26ன்னு வருது. ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, ஓகே இங்கே 24ன்னு வரும். ரேடியஸ் வந்து இங்கே 24. ஓகேவா, ரேடியஸ் 24னா என்னோடய ஹைட் வந்து இப்போ 18ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஹெச் கிடச்சிருச்சு, ஹெச் ப்ளஸ் ஆர் எனக்கு தெரியும். இதையெல்லாம் வச்சு நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். டிஎஸ்ஏ என்னது, 6336. ஹெச் ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்ன, 42. 18, ஹெச்ன்றது 18, அதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, இப்போ கேன்சல் பண்ணணும்னா என்ன வரும், 3 7. எத்தனை டைம்ஸ் எதில் கேன்சல் பண்ணுறேன்னா 6 டேபிள்ஸில். நான் இதில் கேன்சல் பண்ணால் 905 பாயிண்ட் சம்திங் வரும், 905 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணேன்னா 15 27. ஸோ 2715 தான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பாப்புலேஷன் ஆஃப் எ வில்லேஜ் வாஸ் 12,000 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயரில் என்ன ஆகுதுன்னா 2.5% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்து 3% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, தென் வாட் இஸ் த ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ். இப்போ வந்து பாப்புலேஷன் எவ்வளோன்றதான் கேட்குறான். 12,000. 12,000த்தில் நான் 2.5% அப்படின்றத நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆக போகுது, ஒரு 10%னா 1200, 1%னா 120. கரெக்டாக 120. அப்போ 2னா 2%னா 240. 1/2%னா எவ்வளோ வரும், 60ன்னு வருமா. ஏன்னா வந்து 0.5. ஸோ இங்கே ஒரு 1%, இங்கே ஒரு 1%, 1%, இங்கே ஒரு 0.5% வந்து நான் ஆட் பண்ணுறேன். எவ்வளோ, இதெல்லாம் 12,000லேருந்து. ஸோ 300ன்றது கிடைக்கிது. அப்போ 300 நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 12300. அடுத்து நான் 3% வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணோம். 1% எவ்வளோ, 123 தான் 1%. 3% அப்போ எவ்வளோ, இன்ட்டு 3 பண்ணோம் அப்படின்னா 1% தான். 123னா 3% எவ்வளோ, 9 6 3. ஸோ 369 96621. ஸோ ஆன்சர் என்ன, 12669 தான். அடுத்து, Kapil initiated a business with an investment of 30 lakh in April 2022. After 6 months, his friend Kamal joined him with an investment of 25 lakh. In February 2023, Kapil's ex-class fellow Saloni also invested an amount equal to the investment made by earlier two partners. In what ratio the profit earned after 3 years from the date on which Kapil initiated the business will be distributed? சரி, கொஞ்சம் கொஷின் வந்து பெருசாக இருக்குது, புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா, கேட்குறது கடைசியில் என்னது, ரேஷியோ ஆஃப் தேர் ப்ராஃபிட். ப்ராஃபிட்ன்றது என்னவாக இருக்கும், ப்ராஃபிட்டோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ட்டு டைம் பீரியட். ரேஷியோ தான் கேட்குறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டில் காமனாக 0 இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கபில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 30 இன்வெஸ்ட் பண்ணுறான். அதே மாதிரி குணால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான், 25 இன்வெஸ்ட் பண்ணுறான். தென் சலோனி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான், 2 பேரோட
சேர்த்த அமௌண்ட் தான், அதாவது 55 இன்வெஸ்ட் பண்ணுறோம். சரியா? அதை அப்படி எழுதிக்கலாமா? கபில், குணால், சலோனி எவ்வளோ? 30, 25, 55. சரி, இப்போ எத்தனை மாதம்? 3 வருஷமா? 3 வருஷம் வந்து கபில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். 3 வருஷம்னு பார்த்தீங்கன்னா 36 மாதம். இப்போ குணால் வந்து 6 மாதம் கழிச்சு தான், அப்போது 30 மாதம் அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். சலோனி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா February 2023. ஓகேவா? ஸோ ஏப்ரல் 2022லேருந்து February 2023 எவ்வளோ மாதம் இருக்குது? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அடுத்து ஜனவரி. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 மாதம் இருக்கா? ஸோ இன்டூ 10. இப்போ நம்ம இதெல்லாம் நார்மலாக கேன்சல் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? இது 6, இது ஒரு 6, இது ஒரு 11 வரும். வெயிட், 2023 ஏப்ரல் 10 மாதம் போயிடுச்சு அப்படின்னா, அதாவது 36ல் 10 மாதம் போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 26ன்னு இருக்கும். ஸோ 55 × 26 இதுதான் கரெக்ட். ஓகே, மொத்தம் 36 மாதம், அதில் 10 மாதம் கழிச்சு தான், 10 மாதம் கழிச்சுனா 26 மாதம். ஸோ 26ன்றது இங்கே வரும். ஓகேவா? 11. அடுத்து என்ன பண்ணலான்னா 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா என்ன வரும்? 3, இங்கே 3 வரும். ஸோ 75, இங்கே 108, இங்கே 143 வரும். எங்கே இருக்க ஆன்சர்? இதுதான். அடுத்து 2 years ago the population of a small town was 60,000. It increased 5% in the first year, but due to pandemic it decreased by 10% in the second year. What is its present population கேட்குறாங்க. சரி, 60,000ல் 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 60,000ல் 10% எவ்வளோ? 6,000. 5% எவ்வளோவா இருக்கும்? அதில் பாதி 3,000. ஸோ 63,000 ஃபஸ்ட் இயரில் இருந்திருக்கும், ஃபஸ்ட் இயரோட முடிவில். செகண்ட் இயரில் என்ன ஆகுது? 10% வந்து கம்மியாகுது. ஸோ 63,000ல் 10%ன்றது எவ்வளோவா இருக்கும்? 6,300. அப்படியே மைனஸ் பண்ணிட்டா நமக்கான ஆன்சர்ன்றது கிடச்சிரும். 62,756. 56700 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 0.09, 0.09. ஓகே, இது பார்க்க எப்படி இருக்குது? a², b², c², 2 × ab, 2 × bc, 2 × ca. இது எதோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a + b + c ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. கரெக்டாக? கீழே எப்படி இருக்குது? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? a b cன்னு வரப்போகுது. ஸோ a + b + c கேன்சல் பண்ணோன்னா a + b + c தான் என்னோடய ஆன்சராக இருக்கும். பார்த்துடலாமா? 0.9, 0.09 வரும்ல, 0.09, 0.04, 0.04, 0.16. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0.29 கிடைக்கும். ஆன்சர் 0.29. நெக்ஸ்ட், இஃப் எ மேன் பர்ச்சேசஸ் கிஷ்மிஷ் அட் 320 per kg, அதாவது 1000 கிராம், 1000 கிராமை 320 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். எவ்வளோக்கு விற்கிறான்னா 25 கிராமை 6 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ 1000 கிராமை எவ்வளோக்கு விற்றுருப்பான்? × 40 × 40ன்னு பண்ணலாமா? பண்ணோன்னா என்ன வரும்? 240 ரூபா. இது 1000 கிராம். ஸோ 25 கிராமை 6 ரூபாய்க்கு விற்றுருந்தானா 1000 கிராமை 240 ரூபாய்க்கு விற்றுருப்பான். கரெக்டாக? ஸோ 240 ரூபாய்க்கு இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். 1000 கிராமை விற்றுருக்கான். சரி, சிபின்றது அதிகமாக இருக்குது, எஸ்பின்றது கம்மியாக இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 80. 80 தான் என்னோடய லாஸு. சிபி இன்ட்டு 100 பண்ணோன்னா 25%. 25% எனக்கு என்ன ஆகிடுச்சு? லாஸ் ஆகிடுச்சு. ஆன்சர் 25% லாஸ். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் லையிங் பிட்வீன் 51 and 77. ப்ரைம் நம்பர்ஸ்
53 54 கிடையாது, 55 56 57 கிடையாது, 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76. ஓகே, 1 2 3 4 5 6 6 ப்ரைம் நம்பர் இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, என்ன பண்ணலாம்? டீவியேஷனில் போடலாமா? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணோன்னா ஆவரேஜ் கிடச்சிரும். நான் இதை டீவியேஷனில் போடுறேன். என்னோடய அசியூம்டு ஆவரேஜ் எவ்வளோனா 60ன்னு வச்சுக்கிறேன். இதெல்லாம் கம்பேர் பண்ணுறேன், -7, அதாவது 7 கம்மியாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணுறேன், -1 கம்மியாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணுறேன், 1 அதிகமாக இருக்குது. ஓகேவா? இதை கம்பேர் பண்ணுறேன், 7 அதிகமாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணுறேன், 11 அதிகமாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணுறேன், 13 அதிகமாக இருக்குது. டிவைடட் பை 6. -7க்கு +7 கேன்சல், -1க்கு +1 கேன்சல். இது எவ்வளோ வரும்? 24ன்னு வருது. அதை இதோட கேன்சல் பண்ணால் 4. ஸோ எனக்கு என்ன கிடைக்குது? 60 + 4 64. உங்களால் இது கஷ்டமாக இருந்ததுன்னா இதுவே போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து, லென்த் ஆஃப் ஈச் சைடு ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 22. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்குறான். √3/4 a² தானே அதோட ஏரியாவாக இருக்கும். ஸோ √3/4 a² என்ன? 22 × 22. கேன்சல் பண்ணோன்னா 11 × 11 வரும், which is 121. 121 √3 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட், AB is equal to 8 cm, CD is equal to 6 cm are two parallel chords on the same side of a center of a circle. சரி, ஓகே. இப்போ சர்க்கிளில் 2 கார்டு இருக்குது. ஒரு சர்க்கிள் வரைகிறேன். அந்த சர்க்கிளில் 2 கார்டு இருக்குது, சேம் சைடில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 2 கார்டை வந்து பக்கத்தில் இப்படி வரைகிறேன். அது நேமிங் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, எது சின்னதாக இருக்குது? சிடி தான் சின்னதாக இருக்குது. அப்போ சிடி கார்டு வந்து கீழே, ஏபி அப்படின்றது மேலே. ஓகேவா? இப்போது சென்டர்லேருந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைனை நான் வரைகிறப்போ எனக்கு அந்த கார்டுன்றது என்ன ஆகும்னா பைசெக்ட் ஆகும். ஸோ ஏபின்றது 8 சென்டிமீட்டராக இருந்தால் இதோட லென்த் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். இதோட லென்த் எவ்வளோவா இருக்கும்? 3 சென்டிமீட்டர். 2 பேருக்குமே காமனாக இருக்கக்கூடியது என்ன? ரேடியஸ் ஆறுன்றது தான். கரெக்டாக? 2 பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 சென்டிமீட்டர். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். எக்ஸு 4 6. அதே மாதிரி 2 + x, பிகாஸ் நான் இந்த பெரிய ட்ரையாங்கிள் இப்படி எடுத்துக்கிறேன். 2 + x கீழே 3 6. அப்போ என்ன வரும்? ஆரோட வேல்யூ 4² + x². r² வேல்யூ. இதோட r² வேல்யூ என்னவாக இருக்கும்? 3² + 2 + x ஹோல்² இருக்கும். ஆருக்கும் ஈக்குவல் பண்ணுறான். அப்போ என்ன ஆகும்? 4² + x² is equal to 3² + 2 + x ஹோல்². 4 4s are 16 + x² is equal to 9 + a + b ஹோல்². ஸோ 4 + x² + 4x. x²க்கு x² என்ன ஆகும்னா மைனஸ் ஆகிடும். இதோட இதை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 13 அந்த பக்கம் எடுத்துன்னு போனோன்னா வெறும் 3 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னது? 3/4x. சரி, 3/4 அழிஞ்சுப்போம். 3/4. எக்ஸோட வேல்யூ 3/4ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு இப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஜஸ்ட் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? r² is equal to 4² + x². அப்போ ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும்? √4² வேல்யூ 16 + x² வேல்யூ என்ன? 9/16. 16 × 16 வந்து 256. 256 + 9ன்றது 265ன்றது வரும். 265 √16. 16 ரூட்லேருந்து வெளியே எடுத்தனா எனக்கு என்ன ஆகிடும்? 4 ஆகிடுமா? 265 divided by 4 தான் என்னோட ஆன்சர். 265 divided by 4 தான். A can do a piece of work in 12 days. B can do the same work in 15 days. If both do the same work, in how many days will the work be completed? ஏன்றது 12 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறான். B அதே ஒர்க்கை 15 நாளில் முடிக்கிறான். இவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? 5:4
4 இருக்குமா, உள்டவாக மாற்றி ரேஷியோ எடுத்துட்டேன். டோட்டல் ஒர்க்குன்றது 60ன்னு இருக்குமா, ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை கம்பைன்ட் எஃபிஷியன்சின்றது 9. இப்போ நான் கேன்சல் பண்ணேன்னா 20 டிவைடட் பை 3. இது என்னது, நம்பர் ஆஃப் டேஸ். இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கான், ஒன்றும் இல்லை, 6/2/3 தான். நெக்ஸ்ட்டு, எ ஷாப்கீப்பர் marked a product 5% above the cost price and sold the product for 1890. இது என்னது, SP, by giving a discount of 10%. the cost price of the product வந்து எவ்வளோன்னு கேட்குறோம். சரி, சிபியை நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட மார்க் ப்ரைஸுன்றது எவ்வளோவா இருக்கும், 5% வந்து அதிகமாக இருக்குது காஸ்ட் ப்ரைஸை விட. இதிலேருந்து 5% அதிகம்னா 105ன்னு வரும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அதுதான் என்னோடய செல்லிங் ப்ரைஸ். 10%, இதில் 10%னா எவ்வளோ வரும், 10.5ன்னு வரும். 105ல் 10.5 போயிடுச்சுன்னா 105 மைனஸ் 10.5 எவ்வளோ வரும், 94.5ன்றது வருமா. ஸோ 94.5 இதுதான் என்னோட செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ 94.5 தான் எனக்கு 1890 இருந்ததுன்னா 100 எவ்வளோன்றது தான் என்னோடய கேள்வி. ஸோ 100 எவ்வளோ, இது உங்களுக்கு புரியலனா ஜஸ்ட் ஈக்குவல் டு மாதிரி போட்டுக்கோங்க. 100ஓட வேல்யூ என்ன, அதுதான் என்னோடய கேள்வி. இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக நான் இங்கே ஒரு 0 வச்சுக்கிறேன். 9 டேபிள்ஸால் இந்த ரெண்டுத்தை கேன்சல் பண்ணுறேன். என்ன வரும், 105ன்னு வரும். இங்கே 210ன்னு வரும். கரெக்டாக? 21 × 5 தான் 105. ஸோ கேன்சல் பண்ணிடுறேன். 5 டைம்ஸ், இங்கே 10 மிஞ்சம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் அடிக்கிறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு எவ்வளோ வரும், 2000 அப்படின்றது கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 2000. அடுத்து ஓகே, ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து 52. நான் ஆர்டராக வந்து போல் ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் போகிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி, find the value of expression x² - 1. இந்த x² - 1 1 ஸ்கொயர்னு கூட எடுத்துக்கலாம். அப்போது என்ன வரும், x + 1 × x - 1ன்றது கிடைக்கும். டினாமினேட்டரில் x - 1 அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா. ஓகே, அடுத்து இதை பாருங்கள். இதை 3 ஸ்கொயர்னு எழுதலாமா. 3 ஸ்கொயர்னு எழுதுனா x + 3, இங்கே x - 3 நியூமரேட்டரில் வரும், டினாமினேட்டரில் x - 3. அப்படியே அதுக்கு அதுவும் கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ x + 1 minus x plus 3. x plus 1 மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ப்ளஸ் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 1 இங்கே இருக்குது, -3 இங்கே இருக்குது. அப்போ எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது, -2. அடுத்தது, ABC is a chord of a circle. AOC is its diameter such that angle ACB is equal to 65 degree. If AT is the tangent to the circle at the point A, then angle BAT is equal to, ஒன்றுமே புரியல. சரி, ஓகே. ஒரு சர்க்கிளில் என்ன பண்ணுறாங்க, ஏபின்ற ஒரு கார்டை வரைகிறாங்க. ஏபின்ற ஒரு கார்டை வரைகிறாங்க. சரியா? ஏஓசி, ஓன்றது சென்டராக இருக்கும். ஏஓசின்றது என்னது, அதோட டயாமீட்டர். ஓகேவா? டயாமீட்டர். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசிபியோட வேல்யூ 65ன்னு சொல்கிறாங்க. ஏடின்றது ஒரு டேஞ்சன்ட் சொல்கிறாங்க, பாயிண்ட் ஈல இருக்குது. பிஏடியோட ஆங்கிள் என்னன்றதான் என்னோட கேள்வி. அதாவது இந்த ஆங்கிள் என்னன்றதான் கேள்வி. இந்த தியரம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பைசெக்டரா ஏதோ ஒரு தியரம், அது பேர் தெரில. அது தெரிஞ்சவங்களுக்கு டேரெக்டாக 65ன்னு ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகேவா? சப்போஸ் அது தெரியல அப்படின்னா ஒரு டயாமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி போடலாம், சரி ஓகே, நீங்கள் வந்து இப்படியே வச்சுக்கோங்க. இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கேயே வரும். அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, கார்டு வந்து என்ன ஆகுதுன்னா, கார்டு இல்லை, அது டேஞ்சன்ட் வந்து பாஸ் ஆகுது. அந்த டேஞ்சன்ட்லேருந்து இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசி. பின்ற பாயிண்டில் சின்ற பாயிண்டில் அந்த டேஞ்சன்ட் வந்து என்ன ஆகுதுன்னா கிராஸ் ஆகுது. இந்த ஆங்கிள் தான் என்னதுன்னா இந்த ஆங்கிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் தான் இந்த ஆங்கிளாக இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு, a boy covers a distance between his house and school on a cycle riding
on an average speed of 15 km per hour. He is late by 10 minutes. லேட்டாக போகிறான். ஓகேவா, 15 கிலோமீட்டர் பர் ஹாரில் போனான் அப்படின்னா அவனோட என்னது ஸ்கூலுக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, லேட்டாக போகிறான். திரும்பி வரும்போது 20 கிலோமீட்டர் பர் ஹாரில் வந்து வரான். அப்போது 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு ரீச் ஆயிடறான். சரியா, அப்போ டைம் டிஃப்ரென்ஸுன்றது 2 பேருக்கு என்னது, 2 ஸ்பீடுக்கும். ஒன்று 10 நிமிஷம், இன்னொன்று 5 நிமிஷம். இதில் டைரெக்டாக டிஃப்ரென்ஸ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5ன்றது கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று பார்க்கணும், இது 0, இது லேட்டு, இது இயர்லியர். ஓகேவா, 10 நிமிஷம் வந்து லேட்டாக போகிறான், 10 நிமிஷம் லேட்டாக போகிறான். இங்கே 5 நிமிஷம் இயர்லியராக போகிறான். ஓகேவா, இயர்லியராக போகிறான். இப்போது 2 பேருக்குமான டிஃப்ரென்ஸுன்றது எவ்வளோவா இருக்கும், இதில் ஒரு 10, இது ஒரு 5, 15 நிமிஷம், 15 மினிட்ஸ் தான் என்னவாக இருக்கும், அவங்களோட டைம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அந்த 2 ஸ்பீடுக்குமான டைம் டிஃப்ரென்ஸ். சரி, இப்போது 20 கிலோமீட்டர், இங்கே 15 கிலோமீட்டரா, டிஸ்டன்ஸுன்றது இங்கே சேமாக தான் இருக்குது. டிஸ்டன்ஸுன்றது ஒரே பார்த்து தான், ஜஸ்ட் ஸ்பீடை மட்டும்தான் இது பண்ணி போகிறான், மாற்றி போகிறான். அதனால் அவனுக்கு டைமுன்றது டிஃபர் ஆகுது. டிஸ்டன்ஸு சேமாக இருக்கும்போது ஸ்பீட் 1 இஸ் டு ஸ்பீடு 2, அது அப்படியே வந்து இது டைம் இப்படி எழுதிக்கலாம், இன்னும் பெட்டராக இருக்கும். ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்போ ஸ்பீடோட ரேஷியோ நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 15, அதுக்கப்புறம் வந்து 20 கிலோமீட்டர் பர் ஹவர். இது ஸ்பீடு. டைம் என்னவாக இருக்கும், 20:15 இருக்கும். கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து 4:3 கிடைக்கும். ஓகேவா, இந்த 4க்கும் 3க்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 1 பார்ட்டு. அந்த 1 பார்ட்டோட வேல்யூ தான் என்னது, அந்த டிஃப்ரென்ஸ், டைமோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம். 15 நிமிஷம். ஸோ 1 பார்ட்டு தான் 15 நிமிஷம்னா 4 பார்ட்டுன்றது எவ்வளோ, 60 நிமிஷமா, 60 மினிட்ஸா. 60 மினிட்ஸ்னால் என்ன, 1 ஹார். இங்கே 15 கிலோமீட்டர் பர் ஹார்ன்றது என்ன அர்த்தம், 1 மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர் அவனால் போக முடியும். ஸோ 1 மணி நேரம் ஆகுதுன்னா அவன் எவ்வளோ கிலோமீட்டர் போவான், 15 கிலோமீட்டர். நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சருன்றது சேமாக தான் வரப்போகுது. ஸோ 45ன்னு வருமா, 3 × 15ன்றது 45. ஸ்பீட் இன்ட்டு டைம் 45 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸா. ஆனால் இங்கே மினிட்ஸில் இருக்குது, ஸோ ஹவர்ஸாக மாற்றுறதுக்கு 60 போட்டுக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணனா இது என்ன வரும், 3/4ன்னு வரும். அகைன் நான் கேன்சல் பண்ணால் 5 × 3ன்றது 15. ஏதோ ஒன்று எதில் போட்டாலும் ஆன்சருன்றது சேமாக தான் வரப்போகுது. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஒரு பை சார்ட் மாதிரி கொடுத்துருக்கான். இஃப் த டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ஸ்போர்ட்ஸ் டியூரிங் நிறையா இருக்குது. சரி, ஓகே, 1/5ல் ஆரம்பிக்குது. கிரிக்கெட்டுக்கும் ஹாக்கியும் சேர்த்து எவ்வளோ, கிரிக்கெட் எவ்வளோ, ஹாக்கி எவ்வளோ. கிரிக்கெட் வந்து 20%, ஹாக்கி எவ்வளோ, ஒரு 20%. மொத்தமாக 40% வந்து ஸ்பெண்டிங் ஆகுது. 100% தான் எவ்வளோ, இவ்வளோ. அப்போ 40% எவ்வளோ, இன்ட்டு 40 போடலாமா, இன்ட்டு 40 / 100. நீங்கள் ஜஸ்ட்டு 4 × 15 பண்ணால் 60 வரும். இதில் எங்கே 60 இருக்குன்றதை மட்டும் பார்த்தாலே போதும். எங்கே 60 இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்து 60th கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் மார்க் அப்டைன்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். இவன் எவ்வளோ எடுத்திருக்கான், 70 எடுத்திருக்கான். இவன் எவ்வளோ எடுத்திருக்கான், 60 எடுத்திருக்கான். இவன் எவ்வளோ எடுத்திருக்கான், 40. இவன் 50. இவன் 80. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சம்மு 100, 150, 220, 300. ஸோ 300 / எத்தனை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், 1 2 3 4 5, 60. ஆன்சர் எவ்வளோ, 60. நெக்ஸ்ட், the value of expression 4 sin. ஓகே, இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை, சைனோட வேல்யூ, தட் மீன்ஸ் ஏவோட வேல்யூவை 0 டிகிரின்னு எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே பண்ண வேணால் ஈஸியாக முடிஞ்சிடும். sin 0 என்னது 0, cos 0 1, sin 0 0, cos 0 1. ஸோ 4 × 1 - 6 × 1 + 8 என்ன வரும், 4. 6 -6 + 8ன்றது எனக்கு -2ன்றது கிடைக்கும். -2 வாயில் +2 கிடைக்கும், +2 கிடைக்கும். ஆன்சர் என்ன, 6. ஓகேவா, வேறு ஏதாவது விட்டனா, கரெக்ட். ஆன்சர் 6. இப்போ நெக்ஸ்ட்டு, ஹூஸ் ஆவரேஜ் மார்க் ஆர் த ஹையஸ்ட் அமாங் த 4. இப்போது இதில் டெஸ்ட்டு 4 டெஸ்ட் இருக்கா, இந்த 4 டெஸ்ட்டில் யாரோட ஆவரேஜ் மார்க்குன்றது அதிகமாக இருக்குன்றதை கேட்குறான். ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் மார்க்குன்னா ஆவரேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சம்மு எதில் அதிகமாக இருக்கோ ஆவரேஜும் அதில் தான் அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா 4ன்றது இங்கே எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்றது இங்கே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. சரி, எண்ணி பார்த்தா எவ்வளோ வருது, நான் வந்து முதல்ல
டென்ஸ் எண்ணிக்கிறேன் 20 40 60 80 80 ப்ளஸ் இது ஒரு 2 4 அப்போனா 6 89. அடுத்து இங்கே இருக்கிற டென்ஸ் எண்ணிக்கிறேன் 20 இது ஒரு 30 50 70 ப்ளஸ் இது எவ்வளோ வரும் 10 16 14 84. நெக்ஸ்ட் இதை எண்ணிக்கிறேன் 20 40 60 80 இது எவ்வளோ வரும் 6 இது ஒரு 10 90. கரெக்டாக இருக்கணா 6 10 ஓகே. சரி இது எவ்வளோ 20 40 60 80 ப்ளஸ் 6 86. எந்த சம் இதில் அதிகமாக இருக்குது 90 தானே அதிகமாக இருக்குது. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் 90. ஸோ யார் இது ரவி தான் இருக்கிறதுலையே அதிகமான ஆவரேஜாக இருப்பான். ஓகேவா 89 செக் பண்ணிப்போம் 2 4 ஓகே 6 9 ஓகே. A number when divided by 78 gives the quotient 280, the remainder 0. ஓகே இப்போது ஒரு நம்பரை இது கிடையாது ஒரு நம்பரை ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ்ன்ற நம்பரை நான் 78ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு குவான்ஷியன்ட் வந்து 280 கிடைக்குது, ரிமைண்டர் வந்து 0. அப்போ எனக்கு அந்த எக்ஸ்ன்றது என்னவாக இருக்கும் டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டூ குவான்ஷியன் ப்ளஸ் ரிமைண்டரா. டிவைசர் எவ்வளோ 78 குவான்ஷியன்ட்டு 280. அதுதான் என்னோட டிவிடெண்ட்டாக இருக்கும். ஒன்றுமே பண்ண மல்டிப்ளைலாம் பண்ண தேவையில்ல அப்படியே வச்சுக்கோங்க. if the same number is divided by 65 what will be the value of the remainder. ரிமைண்டரோட வேல்யூ என்ன which is 65ஆல் அதை டிவைட் பண்ணுறப்போ 78 into 280 நான் அதை 65ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் என்னோட ரிமைண்டர் கேன்சல் பண்ணலாமா 13 into 13 5s ஆர் இது ஒரு 13 6 ஆர் வருமா இது அப்படியே கேன்சல் ஆகிடுமா 56ன்னு வருமா. அப்போ என்ன ஆகும் 6 into 56ன்றது என்னோடய குவான்ஷன்ட்டு என்னோடய ரிமைண்டர் எவ்வளோவா இருக்க போகுது 0வா இருக்கும். நீங்களே யோசிங்களேன் 10 divided by 5 குவான்ஷன் 2 ரிமைண்டர் என்னது கேன் டிவைட் ஆகிடுச்சு அப்போது ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கும். அடுத்து sin theta மைனஸ் காஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ sin theta ப்ளஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன ஒன்றுமே இல்லை. இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் இருக்குது, உங்களுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் தேவைன்னா என்ன பண்ணுவீங்க எக்ஸு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்மு. எக்ஸு மைனஸ் ஒய் உங்களுக்கு தேவை மாற்றி போடுறேன். உங்கள்கிட்ட எக்ஸு மைனஸ் ஒய் இருக்குது ஓகே இதுதான் தேவை, இதெல்லாம் விட்டுருங்க. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் எக்ஸு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் மை ப்ளஸ் 4ன்னு வருமா. என்ன ஒரே ஒரு சேஞ்சு இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்றதை போட்டுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸுன்றதை போடுவோம். இந்த இடத்துல மல்டிப்ளை ஆகும்போது அது வந்து கேன்சல் ஆகிடும். அதனால் வந்து இங்கே எதுவுமே போட மாட்டேன், இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ அப்போது சைன் இன்ட்டு காசுன்றதை நான் இப்போ கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. இப்போ எனக்கு சைன் இன்ட்டு காசு நான் என்ன எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா. சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு சைனு காசு கரெக்டாக. இப்போ சைன் மைனஸ் காசோட வேல்யூ என்ன 1/5. 1/5ஐ 1/25ன்னு எழுதிக்கிறேன். இங்கே 1 இங்கே என்ன வரும் இங்கே மைனஸில் வரும் மைனஸ் ஏன் அழிய மாட்டுது மைனஸ் 2 இன்ட்டு காசு சைனு எப்படி போட்டாலும் ஒன்று தான். இதை அப்படி எடுத்துன்னு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும் 1 divided by 25 minus 1 which is 24 தப்பாக வருது sin square ஓகே கரெக்டு தான் is equal to minus 2 காசு சைனு minus 24 divided by 25. இங்கே மைனஸ்க்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன கிடைக்கும் 2 காசு சைன் இஸ் ஈக்குவல் டு 24 divided by 25ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே இங்கே 2 இருக்குது நான் கேன்சல் பண்ணிக்கிறேன்னா 12 divided by 25. ஓகே எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ தான் எனக்கு தெரியாது. எம் ஸ்கொயர்னால் என்னது எக்ஸ் மைனஸ் ஒய்னு சொன்னோன்னா ஸோ இப்போ 1/25 ப்ளஸ் என்ன 12 divided by 25 4 into 12 divided by 25 எவ்வளோ வரும் 48 49 divided by 25
ரூட்டு 7/5 தான் என்னோடய ஆன்சர். இது நான் போட வந்து கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. சப்போஸ் நான் வந்து கம்மியான டைமில் போட்டேன்னா யாருக்குமே புரியாமல் போயிடும். ரைட்டு. A man deposited 10,000 at simple interest in a fund. The interest rate on the fund increases by 4 years every year. அதாவது மொதல் வருஷம் 4% இருந்தால் அடுத்த வருஷன்றது எவ்வளோவா இருக்கும்? 8% இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் 12, அப்படியே ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ரைட்டு. 5 வருஷத்தில் எவ்வளோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்றதான் என்னோடய கேள்வி. என் கேள்வி இல்லை, அவனோட கேள்வி. முதல்ல 10,000ன்றது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, சாரி டெபாசிட்டாக இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்றது என்னது? நம்மளோட பிரின்சிபல்ல இருந்து மட்டும்தான் காசு எடுக்க போகுது, கரெக்டாக? ஸோ பிரின்சிபல் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் இயரில் என்னோடய இன்ட்ரெஸ்ட்ன்றது எவ்வளோவா இருக்கும்? 4%-ஆக இருக்கும், கரெக்டாக? இதில் 4% எவ்வளோ? 10,000ல் 4%ன்றது 400. செகண்ட் இயரில் எவ்வளோவா இருக்க போகுது? இதை நான் இப்படி எழுதிக்கிறேன், அப்போ ஆட் பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும். செகண்ட் இயரில் 8% ஆகுமா? இதில் 8% எவ்வளோ? 800. அடுத்து தேர்ட் இயர், அதாவது இதில் 4%, இது 8%. இப்போது 12%-ஆக இருக்குமா? 12%னா எவ்வளோ? 1200. அடுத்து 16%-ஆ? 16,600. அடுத்து 20%-ஆ? 20%னா எவ்வளோ? 2000. இதுதாங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு. கூட்டினா எவ்வளோ வருது? கூட்டினா பார்த்தீங்கன்னா 12, 24, 24, 40, 6. தப்பாக சொல்கிறேன். எவ்வளோ வரும்? இது ஒரு 4000 வரும். இது எவ்வளோ வரும்? 12, 12, 14, 20, 2000. 6000ன்றது என்னோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாக வருது. சரியா? ஓகே 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 நீங்கள் தப்பாக எண்ணிட்டேன். 8% தானே. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், தப்பாயிடுச்சு. Simplify the given expression 4 17 cube minus 7 cube divided by 17 square plus 7 square plus 119. இதை பார்க்க எப்படி இருக்குது? 4 into a cube minus b cube. இங்கே எப்படி இருக்குது? a square plus b square plus ab. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா என்ன ஆகும்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா a minus b a square plus b square plus abன்னு வருமா? இதுக்கு இது கேன்சல் பண்ணிட்டேனா? ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன ஆகும்? 10ன்னு கிடைக்குமா? 4 into 10 40. அடுத்து the ratio of cost price CP and mark price of an article 4:7. The discount of 20% is given on mark price and the shopkeeper made a profit of 80 rupees. Find the cost price. காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், அதோட ரேஷியோ எவ்வளோனா 4:7. நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஜஸ்ட்டு 400ன்னு எழுதிக்கிறேன். 400:700ன்னு எழுதிக்கிறேன், ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. 20% டிஸ்கவுண்ட் வந்து நான் தந்துடுறேன். இதுலேருந்து 20% டிஸ்கவுண்ட்னா இதுலேருந்து 20% எவ்வளோ? 140ன்னு வரும். ஸோ 700ல் 140 மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு 560. ஓகே, இப்போ எனக்கு ப்ராஃபிட்ன்றது எவ்வளோ? 400லேருந்து எனக்கு 560 இருக்குது. அப்போ 160ன்றது என்னோடய ப்ராஃபிட்டாக இருக்கும். அதுதான் 80. ஓகேவா? சிபி எவ்வளோ? 160 தான் 80னா 400 எவ்வளோ இருக்கும்? 80னா பாதி தானே. அப்போது 400ல் பாதி எவ்வளோ? 200. ஆன்சர் 200. அடுத்து என்ன, அவ்வளோதானா? ஓகே ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம போட்டுருவோம். இங்கே தப்பாக போட்டோம்ல, இது அழிய எவ்வளோ நேரம் ஆகுமோ? சரி, எல்லாம் என்ன பண்ணலான்னா இதை அப்படியே ஃபார்முலா மெத்தட்லேயே போட்டுடலாம். PNR டிவைடட் பை 100. சரி வேணாம், இதிலேயே போட்டுடலாம். ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ? 8%னா 800. செகண்ட் இயரில் 1600. செகண்ட் இயரில் 1200. தேர்ட் இயரில் 1600. ஃபோர்த் இயரில் 2000. ஃபிஃப்த் இயரில் 2400. கரெக்டாக ஒன்றுத்துலேயும் 4% வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நான் இதை கூட்டினா எனக்கு எவ்வளோ வரும்?
6, இது ஒரு 8000ன்றது கிடைக்குது. கூட்டினா எனக்கு 8000 கிடைக்குது. ஸோ என்னோடய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 8000. ஓகே, தேங்க்யூ.